நான் ராணி பேசுறேன். எதுக்கு இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க? ஆகாஷ் எப்படி இருக்க மகேஷ்? என்ன திடீர்னு ஆக்குற? அவனுக்கு எப்படி இருந்தா உனக்கு என்ன? ஐயோ மகேஷ், ஆகாஷோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் தெரிஞ்சு எனக்கு தூக்கமே வரல. ஆகாஷ் எப்படி இருக்கான்னு சொல்ல. படிப்புல நம்பர் 1 ஸ்டூடெண்டா இருந்தான். ஐஏஎஸ் கனவோட இருந்தான். அப்படியாப்பட்டவன் உன்னால இப்ப பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். படிப்புல உனக்கு போட்டியா இருந்தவன ஒரு வழி பண்ணிட்ட. இப்ப சந்தோஷம் தானே? ஐயோ மகேஷ், நானே ஏற்கனவே வேதனையில இருக்கேன். நீ வேற ஹர்ட் பண்ணாத. அவனுக்கு இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு சொல்லு. டாக்டர் சீரியஸ்ன்னு தான் சொல்லியிருக்காரு. இன்னும் நினைவு திரும்பல. மயக்கத்துல தான் இருக்கான். ஐயோ ஆகாஷ், எதுக்கு அழுவுற? ஆகாஷோட உயிர் இன்னும் போகலன்னு அழுவுறியா? இப்படி நடுராத்திரில ஃபோன் பண்ணி அழுதா நீ ரொம்ப நல்லவன் நாங்கள்ல நம்பிடுவோமா? இந்த சீன் போடுற வேலையெல்லாம் இங்க வேணாம். முதல்ல போனை வை. காவியா, உன் வேலை விஷயம் என்னமாச்சு? பழைய ஆபீஸ்ல ரெஸ்யூம் கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிருக்கேன். வேலை கிடைச்சிடும்ல? நானும் அந்த நம்பிக்கையில தானே இருக்கேன். உண்மையை சொல்லு. நாங்கெல்லாம் வருத்தப்பட போறோங்கிறதுக்காக பொய்ய சொல்லாத. ஏன்னா உன் அண்ணன் எங்கேயாவது வேலைக்கு முயற்சி பண்ணுவான்ல. ஏமா இதுக்கெல்லாம் போய் நான் போய் சொல்லணும்? இன்னும் 2-3 வீக்ஸ்ல வேலை கிடைச்சிடும். அத்தை, ஹலோ, டாக்குமெண்ட் ரைட்டர் சிவராமன் வீடுங்களா? ஆமாம், நான் சிவராமன் தான் பேசுகிறேன். நீங்கள் யார்? நான் வேலாயுதம் பேசுகிறேன். வேலாயுதம் சாரா? வணக்கங்க. என்ன இவ்வளோ காலையிலேயே ஃபோன் பண்ணியிருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயம் தாங்க. உங்கள் கடைசி பொண்ணு கல்யாண விஷயமா சொல்லியிருந்தீங்கல்ல, அதை நான் வீட்டில் கலந்து பேசினேன். அவங்கெல்லாம் பொண்ணை நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அதான் வரலாமான்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணேன். அது வந்து இன்னைக்கு சரிப்படாதுங்களே. ஏன்? நீ புதன்கிழமை நல்ல நாள், பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அது சரிங்க. இன்னைக்கு பொண்ணுக்கு பரீட்சை, அவளால் லீவு போட முடியாதுங்க. அதான். அப்போ வெள்ளிக்கிழமை வரட்டுங்களா? வெள்ளிக்கிழமையும் அவளால் லீவு போட முடியாதே. நீங்க பேசுறத பார்த்தா இந்த சம்மந்தத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லாத மாதிரியே தெரியுது. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. இப்போ குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை. அதான் அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் இப்படியெல்லாம் சமாளித்தேன். நான் உங்களை நேரில் பார்க்கும்போது நீங்கள் எப்போ வரணுங்கிறத சொல்கிறேனே. சரி, நம்ம நேரில் பார்க்கும்போதே பேசுவோம். வச்சுட்டுங்களா? நல்லதுங்க. ஃபோன்ல யாருங்க? ஏதோ பரீட்சை இருக்கு, முடியாது, அது இதுன்னு சொல்றீங்க. என்ன விஷயம்? எல்லாம் பிரியா கல்யாண விஷயம்தான். நல்ல குடும்பம், மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வேலையில் இருக்காரு. நான் ஏற்கனவே பேசியிருந்தேன். அவங்க ஃபோன் பண்ணி இன்னைக்கே பொண்ணு பார்க்க வரலாமான்னு கேட்டாங்க. நான் தான் காவியா பிரச்சனையை வீட்டில் வச்சுக்கிட்டு அவங்கள எப்படி வர சொல்றதுன்னு தான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏங்க அப்படி சொன்னீங்க? நம்ம வீட்டு சூழ்நிலையால எல்லாரும் வேதனையோட இருக்கோம். பிரியா கல்யாண விஷயத்துலயாவது நமக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்காதா? ஆமாப்பா, அம்மா சொல்றது சரிதான்.
கெட்டதை மறக்கணும்னா ஒரு நல்லது நடந்தாதான் சரியா இருக்கும். அதனால அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பிரியாவை இன்னைக்கே பொண்ணு பார்க்க வர சொல்லுங்கப்பா. என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இப்பதானே அவங்க கிட்ட நீங்க வரவேண்டான்னு சொன்னேன். மறுபடியும் ஃபோன் பண்ணி நீங்க வாங்கன்னு சொன்னா அது நல்லாவா இருக்கும்? எப்படியும் அவங்கள நான் நேர்ல பார்த்து பேச போறேன். அப்ப அவங்க கிட்ட எப்ப வரணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சிவகாமி, நான் கொஞ்சம் வெளியில போனோம், நீ டிஃபன் எடுத்து வை. சரிங்க. ஏ பிரியா, என்ன பேரஞ்ச மாதிரி நிக்கிற? போய் குளிச்சுட்டு கிளம்பு, காலேஜுக்கு நேரம் ஆகுதுல்ல. என் நிலைமைய பாத்தீங்களா அண்ணே? இத்தனை நாள் அம்மா மட்டும்தான் என் கல்யாணத்துக்கு அவசரப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதுல அப்பாவும் அண்ணனும் சேர்ந்துக்கிட்டாங்க. இதுல இருந்து இப்ப நான் எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியல. நீனா மேட்ரை இவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொன்னா இவங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு புரியல. என் வாழ்க்கையை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. பயப்படாத பிரியா. இப்ப என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா என்ன? அப்படியே வந்தாலும் வரட்டும், நீ அதை பத்தி கவலைப்படாத. நீ தைரியமா இருடி. அதுக்குள்ள நீயே அழுது காட்டி கொடுத்துறாத. முடியல அண்ணி. ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு செத்து செத்து பொழிச்சிட்டு இருக்க. இதுக்கு ஒரே அடியா செத்து போயிடலாம் போல இருக்கு. ஏய், எதுக்கு இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நானே உன் லவ் பத்தி அப்பா கிட்ட நாளைக்கு பேசுறேன், சரியா? ஐயோ, ஏய், நீ பாட்டுக்கு மாமா கிட்ட ஏதாவது பேசி பிரச்சனை பெருசாயிட போகுதுடி. பயப்படாதீங்க நீ. அப்பா ஒன்னும் அம்மா மாதிரி கிடையாது. அப்பா சொன்னா புரிஞ்சுப்பாரு. அப்புறம் அப்பாவே அம்மா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் பேசி எப்படியாவது சம்மதம் வாங்கிடுவாரு. இவ லவ்க்கு எப்படியாவது நம்ம அப்ரூவல் வாங்கிடலாம். நீ பயப்படாம இரு பிரியா. ஏய், காவியா தான் இவ்வளவு தூரம் சொல்றாள்ல, அப்புறம் என்ன? கவலை விடு. சரி, நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காத. போய் குளிச்சுட்டு காலேஜ்க்கு கிளம்பு. கிளம்பு. ஆகாஷ் இப்ப எப்படி இருக்கான்? டாக்டர் என்ன சொன்னாரு? ஏய், ஆகாஷோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணம். அவனை விஷம் குடிக்க வச்சுட்டு இப்ப விசாரிக்க வந்திருக்கியா? ஊம மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்க நீ. இப்ப எதுக்கு வந்த? ஆகாஷ் உயிரோட இருக்கானே இல்ல செத்துட்டானு பார்க்க வந்திருக்கியா? ஏண்டி, ஆகாஷ்க்கு என்னடி குறைச்சல்? அழகிலையா, அறிவிலையா, அந்தஸ்து இல்லையா? படிப்புல கூட உன் கூட போட்டி போட்டு தானே படிக்கிறான். அப்படியே அவனோட லவ் ஏத்துக்க மாட்டேன்னு? என் புள்ள விஷம் குடிச்சு சாக துணிஞ்சது உனக்காகத்தான்னு இவங்க எல்லாம் சொன்னாங்க. பெத்த தாய் தகப்பனுக்காகவோ இல்ல கூட பிறந்த அண்ணன் தங்கச்சிக்காகவோ யாரும் சாக துணியறதில்ல. ஆனா தான் ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்கல, கொஞ்ச நாள் பழகின பழக்கத்தை மறக்க முடியலன்னு இப்படி சாக துணியறாங்களே. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள. அவன் நல்லா படிச்சு கலெக்டர் ஆகணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அவனுக்கும் அதுதான் லட்சியமா இருந்தது. ஆனா இப்ப அதை எல்லாத்தையும் மறந்துட்டு உனக்காக விஷத்தை குடிச்சிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. எங்க புள்ளைய நீதாம்மா காப்பாத்தி கொடுக்கணும். என்ன பேச்சு பேசுற? நம்ம பசங்களை காலேஜுக்கு படிக்க அனுப்புறோமா இல்ல காதல் பண்றதுக்கு அனுப்புறோமா? நம்ம பையன் பண்ண தப்புக்காக இந்த பொண்ணை துணை போக சொல்லலாமா? சாரிம்மா, ஏதோ பெத்த பாசத்தில் அப்படி பேசிட்டா, நீ தப்பா எடுத்துக்க. வாசுகி, பையன் கண்ணு மூச்சதும் வந்து சொல்றேன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இந்த பார், நீ நேத்துலேருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்க. முதல்ல வா, போய் சாப்பிடலாம். வாம்மா, வா வாம்மா.
டாக்டர் இப்ப ஆகாஷ்க்கு எப்படி இருக்கு? இனி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நினைவு திரும்பிடுச்சு. தேங்க் காட். பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர். ஏய் நில்லடி, நீ வராத. நீ வந்து ஆகாஷ் கோவப்படுவான். ஆமாண்டி, அவன் பொழைச்சிட்டான்ல, நீ கிளம்பு. வாங்க. ஆகாஷ், ஆகாஷ், டே ஆகாஷ், என்னடா அப்படி பண்ணிட்ட? எங்களையெல்லாம் விட்டு போக உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? என்ன எதுக்குடா காப்பாத்துறீங்க? நான் சாகணும், என்ன சாக விடுங்க. ஆகாஷ் என்ன பேசுற நீ? வேண்டாம், என்ன யாரும் சமாதானப்படுத்த வேண்டாம். ராணி இல்லாம என்னால வாழ முடியாது. அவ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. டேய், முதல்ல உடம்பு சரியாகட்டும்டா, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். வேண்டாம், நான் பொழைச்சிட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்படாதீங்க. இந்த தடவை என்னை காப்பாத்திருக்கலாம், ஆனா அடுத்த தடவை யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாது. ராணி இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. நான் மறுபடியும் சாக முயற்சி பண்ணுவேன். என்னை யாரும் காப்பாற்ற தேவையில்லை. இல்ல ஆகாஷ், நீ சாக கூடாது. நீ வாழணும், எனக்காக வாழணும். ராணி, எஸ், ஐ லவ் யூ ஆகாஷ். I love you so much. I love you. கொஞ்சம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. அப்பா, காவியா, வாம்மா. என்னம்மா இவ்வளோ தூரம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுமா? கொஞ்சம் தனியா பேசணும்பா. தனியா? சார், உங்க பொண்ணு தான் தனியா பேசணும்னு சொல்றாங்களே, போய் என்னன்னு தான் கேட்டுட்டு வாங்களே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி சார். வாம்மா. என்னம்மா விஷயம்? எதா இருந்தாலும் வீட்லயே வச்சு பேசியிருக்கலாமே, எதுக்காக இவ்வளோ தூரம் வந்த? இல்லப்பா, இது வீட்ல வச்சு பேசுற விஷயம் இல்ல. உங்ககிட்ட தனியா தான் பேசணும், அதான் வந்தேன். வீட்டில் வச்சு பேச முடியாத அளவுக்கு அப்படி என்னம்மா முக்கியமான விஷயம்? அது பிரியா பத்தின விஷயம் தான்ப்பா. பிரியாவை பத்தின விஷயமா? ஏன், அவளுக்கு என்ன, நல்லா தானே படிச்சுக்கிட்டு இருக்கா? ஏதாவது சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டாளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. அப்புறம் வேற என்ன விஷயம்? பிரியா ஒருத்தரை லவ் பண்றா.